Welcome back to the New World of Education Zoology YouTube channel. Today we will see about முதுகெலும்புகளின் ஒப்பீடு, அதாவது கம்பேரிட்டிவ் அனாட்டமி. அதில் இன்டெகுமெண்ட் மட்டும் பார்க்கலாம். தோலில் உள்ள முதுகெலும்புகளோட தோல் ஒப்பீடு மட்டும் பார்க்கலாம். பொதுவாக தோல் அழுத்தம், வெப்பம், கதிர்வீச்சு இவற்றிலிருந்து உடம்பை பாதுகாக்குது. நம்ம உடம்புல தோல் மூடி இருக்கிறதுனால தான் நம்ம இன்னும் அந்த உள்ளுறுப்புகள் எல்லாமே பாதுகாக்கப்படுது. அண்டு செதில்கள், இறகுகள், முடி ஆகியவை என்ன செய்யுதுன்னா வெப்ப இழப்பை தடுக்குது. மற்றும் பாக்டீரியா, பூஞ்சை இவற்றிலிருந்து என்ன ஆகும் அப்படின்னா பாதுகாப்பும் கொடுக்குது. ஓகேவா? செதில்கள், இறகுகள், முடி எல்லாமே வெப்ப இழப்பை தடுக்குது. அண்ட் பாக்டீரியா, பூஞ்சைகள் பாதுகாப்பு கொடுக்குது. அதுக்கிட்ட இருந்து ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா அண்ட் ஃபங்கஸ் கிட்ட இருந்து பாதுகாப்பு கிடைக்குது. குழம்பு, நகங்கள், முட்கள் இந்த மாதிரி மாடிஃபை ஆயிருக்கிறதுனால தற்காப்புக்காக பயன்படுத்தப்படுது. அண்டு நிறமாற்றம், ஓகேவா, அந்த கலரேஷன் சொல்றோம் இல்லையா, இந்த நிறமாற்றம் எதிரிகள்கிட்ட இருந்து பாதுகாப்பு கொடுக்குது. அது இல்லாம பறவைகள்ல யூரோஃபைசியல் கிளாண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாண்ட் அது ஒரு ஆயில் கிளாண்ட். இது அதோட வாலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதோட இறகுல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இறகை சுத்தமா வச்சுக்கிறதுக்காக பயன்படுது. ஓகேவா? பறவைகள்ல உள்ள அந்த யூரோஃபைசியல் கிளாண்ட் அந்த இறகை சுத்தமா வச்சுக்கிறதுக்காக பயன்படுது. அண்ட் மீன்கள்ல துடுப்பு இருக்கு, அது லோகோமோஷனுக்காக, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்றதுக்காக இருக்கு. அண்ட் தோல் நிறமிகள் இருக்கு. பிக்மெண்ட்ஸ் சூரிய கதிர்வீச்சுல இருந்து பாதுகாப்பு கொடுக்கறதா, சூரிய கதிர்வீச்சுல இருந்து பாதுகாப்பு கொடுக்குது. பெட்டாஜியா இதை பயன்படுத்தி வவ்வால், பறக்கும் பள்ளிகள்லாம் பறக்குது. ஓகேவா? ஒரு மசல் இருக்கும் அதோட அந்த லெக்ஸ்ல, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பெட்டாஜியான்னு சொல்லுவோம். இதை பயன்படுத்தி அது என்ன செய்யுது அப்படின்னா வவ்வாலும் பறக்கும் பள்ளிகளும் பறக்குது. அண்ட் டெர்மல் எண்டோஸ்கெலிட்டன் என்ன செய்யுதுன்னா மூளை மற்றும் உள்ளுறுப்புகளை பாதுகாக்குது. டெர்மல் எண்டோஸ்கெலிட்டன். அண்டு தவளை மீன்கள் இவற்றோட கோலை சுரப்பி எப்போதுமே ஈரப்பதமா வச்சுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. இதுல உள்ள கோலை சுரப்பி. அண்ட் பாம்புகள்ல விஷச்சுரப்பி இருக்கு, இது கசப்புத்தன்மையுடைய இதா இருக்கும். அண்ட் எதிரிகள்கிட்ட இருந்து பாதுகாப்பு, தன்னை பிரெடேட்டாருக்கு ப்ரே ஆகாம பாதுகாக்கிறதுக்காக இந்த விஷச்சுரப்பியை பயன்படுத்துது. அண்ட் பாலூட்டிகள்ல செபேசியஸ் கிளாண்ட் இருக்கு, இது தோல் மற்றும் முடியை பாதுகாக்கிறதா இருக்கு. இது ஒரு ஆயில் சுரப்பி. அண்டு வாசனை சுரப்பி, சென்ட் கிளாண்ட் அப்படிங்கிறது எதுக்காகனா இந்த ஒரு ஸ்மெல்ல அதை ஸ்ப்ரெட் பண்ணி அதோட ஆப்போசிட் செக்ஸை அது இருக்கிற இடத்துக்கு கூப்பிடும். ஓகேவா? ஸோ அந்த வாசனை சுரப்பி எதிர்பாலினத்தை இருப்பதாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லாக்ரிமல் சுரப்பி. இந்த லாக்ரிமல் சுரப்பி கண்ணீர் சுரப்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாலூட்டிகளோட கண் இமைகள்ல உள்ள வெண்படலத்தை சுத்தம் செய்யறதுக்காக இந்த கண்ணீர் சுரப்பி இருக்கு பாலூட்டிகள்ல. அண்ட் செருமினல் கிளாண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாண்ட் இருக்கு. இது செருமன் அப்படிங்கிற ஒரு மெழுகு பொருளை சுரக்குது. இது காதுகள்ல இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு தூசு, ஏதாவது டஸ்ட் காதுக்குள்ள போனா கூட அந்த செருமன்ல அந்த மெழுகு பொருள்ல பட்டு உள்ள போகாம அதுல ஒட்டிடுது. ஸோ அதனால காதுக்கு உள்ள இருக்கிற இன்னர் பார்ட் பாதுகாக்கப்படுது. ஸோ செருமினல் கிளாண்ட் அப்படின்னு சொன்னாலே அது இயர்ல காதுல இருக்கக்கூடியது, அது செக்ரேட் பண்றது செருமன். நெக்ஸ்ட் திமிங்கலத்துல பார்த்தோம்னா ப்ளூப்பர் இருக்கு. இது உணவு சேமிக்கிறது மற்றும் உடல் வெப்பத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்காக இந்த ப்ளூப்பர் இருக்கு. நெக்ஸ்ட் தேவைக்கு அதிகமான நீர், உப்பு இவற்றையெல்லாம் வேர்வை அல்லது தோல் வழியா, எக்டைசிஸ் வழியா வெளியேற்றும். எல்லா உயிரும் என்ன செய்யணும், அதிகமான நீரையும் அந்த உப்பையும் வியர்வை வழியாவோ இல்லை எக்டைசிஸ் தோல் உரித்தல் வழியாவோ வெளியேற்றுது. வெளியில் இருந்து, அதாவது சூரிய ஒளியில் இருந்து, இது வெளியில் இருக்கு, அது சூரிய ஒளியில் இருந்து விட்டமின் டியை தோல் தான் பெறுது. ஓகேவா? அப்ப தோலோட இம்பார்ட்டன்ட் என்னங்கிறது தெரியுது. அண்ட் நெக்ஸ்ட் தோல்ல உள்ள அடுக்குகள் என்னங்கிறத பார்க்கலாம். வெளியுறைக்கு பேரு ஸ்ட்ரையேட்டம் கார்னியம் அப்படின்னு சொல்றோம். இது எதனால ஆனதுன்னா கெரட்டின் பொருளால ஆக்கப்பட்டது. இது புண்கள், பூஞ்சைகள், பாக்டீரியா இவற்றிலிருந்து பாதுகாப்பு கொடுக்குது. ஆனா உள்ளடுக்கு ஸ்ட்ரையேட்டம் ஜெர்மினேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளடுக்கு ஸ்ட்ரையேட்டம் ஜெர்மினேட்டிவ், இது உள்ளுறுப்புகளை பாதுகாக்குது. அப்புறம் நீர்வாழ் முதுகெலும்புகள்ல பார்த்தோம். அக்வாட்டிக் மேமல்ஸ்ல பார்க்கும்போது அக்வாட்டிக் வெர்டிபிரேட்ஸ்ல பார்த்தோம்னா செதில்கள், நகங்கள், துடுப்பு ஆகியவை எல்லாம் எந்த அடுக்குல இருந்து உருவாகுதுன்னா மால்பீஜியன் அப்படிங்கிற ஒரு அடுக்குல இருந்து உருவாகுது. செதில்கள், நகங்கள், துடுப்புகள்லாம் இது எதுலன்னா ஸ்பெசிபிக்கா நீர்வாழ் முதுகெலும்புகள்ல.
அண்டு எபிடெர்மல் சுரப்பி என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் கோலை சுரப்பி. கோலை சுரப்பி அப்படின்னு சொல்லும்போது இது மியூசின் அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து சுரந்து தோலை எப்போதுமே ஈரமா வச்சிருக்கு. அது தீமை தரும் பாக்டீரியாவுக்கு எதிராக வந்து செயல்படுறதா இருக்கு. இதான் கோலை சுரப்பி. விசச்சுரப்பி அப்படின்னு சொன்னா விசச்சுரப்பி விஷத்தன்மையை கொடுக்குது. இது எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு கொடுக்குதுன்னு சொன்னோம். இது ஸ்னேக்ல வந்து நல்ல மாடிஃபை ஆயிருக்கும். அண்டு கசப்பு தன்மையுடையதா வந்து இருக்கு. ஓகேவா? இது பாய்சன் கிளாண்ட் அப்படின்னாலே அது வந்து பிட்டர் டேஸ்ட் தான். தேர்ட் ஒன் வந்து ஃபோட்டோபோர்ஸ். ஃபோட்டோபோர்ஸ் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு பிக்மெண்ட். டெலியோஸ்ட் ஃபிஷ் மீன்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒளியை உமிழும் ஒரு ஆர்கனா வந்து இந்த ஃபோட்டோபோர்ஸ் வந்து செயல்படுது. நெக்ஸ்ட் ஃபெமோரல் சுரப்பி. ஃபெமோரல் அப்படின்னா ஊர்வனவற்றோட சிறப்பு பண்பு தான் இந்த ஃபெமோரல் சுரப்பி. ஊர்வனவற்றில் வந்து என்ன செய்யணும்னா முட்களை வந்து சுரக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கலோட்டஸ் பார்த்தோம்னா அதோட உடம்புல ஸ்கேல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கேல்ஸை வந்து செக்ரேட் பண்ணுது. அண்டு இந்த காப்புலேஷன் டைம்ல வந்து அந்த ஃபீமேலை நல்லா வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்காக வந்து உதவுது. இதுதான் ஃபெமோரல் கிளாண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வியர்வை சுரப்பி. வியர்வை சுரப்பி அப்படின்னா இது உடலோட வெப்பநிலையை ஒழுங்குபடுத்த உதவுற ஒரு சுரப்பி. கடல் பாலூட்டிகள்ல மெரைன் மேமல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா வியர்வை சுரப்பிங்கிற ஒரு சுரப்பி வந்து இருக்காது. அண்ட் கங்காரு ஹிப்போபொட்டாமஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா வியர்வை சுரப்பி வந்து சிவப்பு நிறத்துல வந்து காணப்படும். நெக்ஸ்ட் செபேசியஸ் கிளாண்ட். செபேசியஸ் சுரப்பி அப்படிங்கிறது வந்து ஒரு எண்ணெய் சுரப்பி, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் செருமினல் கிளாண்டும் வந்து பார்த்தோம். ஜெர்மன் கிடையாது, அது செருமினல் கிளாண்டு. இது செருமன் அப்படிங்கிற ஒரு மெழுகு பொருளை சுரந்து காதுல வந்து தூசி அடையாம வந்து காதுக்குள்ள தூசி போகாம பாதுகாக்குது. அண்டு மெய்போமியன் சுரப்பி. மெய்போமியன் சுரப்பி வந்து ஐலிட்ஸ்ல வந்து இருக்கு, கண்ணுல வந்து இருக்கு. அது வந்து மெபியன் அப்படிங்கிற வந்து சுரப்பியை வந்து சுரக்கும், ஒரு பொருளை வந்து சுரந்து கண்ணை சுத்தமா வச்சுக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் பால் சுரப்பி. மெமரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லும்போது பெண் உயிரில தான் வந்து இந்த மெமரி கிளாண்ட் வந்து பிரசண்டா இருக்கும். பட் மோனோட்ரீம்கள் பிரைமேட்கள்ல பார்த்தோம்னா ஆண் உயிரில கூட வந்து இந்த பால் சுரப்பி வந்து இருக்குது. ஓகேவா? யங்கோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணதும் அதுக்கு ஃபீட் பண்றதுக்காக இந்த மெமரி கிளாண்ட் வந்து நல்லா டெவலப் ஆகுது ஃபீமேல்ல. பட் மோனோட்ரீம் பிரைமேட்ஸ்ல பார்த்தோம்னா ஃபீமேல்லையும் வந்து இந்த மெமரி கிளாண்ட் பிரசண்டா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வேற தோள்கள் வந்து எப்படி எல்லாம் மாடிஃபை ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஊர்வனவற்றுல வந்து ஸ்கேல்ஸ் செதில்களாகவும், பாம்புகள்ல வந்து ஷீல்டு தலைக்கவசம் மாதிரியும், அண்ட் முதலைகள் ஆமைகள்ல வந்து முட்களாகவும் ஓடாகவும், அப்புறம் மீன்களோட துடுப்புகள் வந்து மாறுபாடு வந்து அடைஞ்சிருக்கு. மீன்கள துடுப்புகளாகும். இதெல்லாம் தோலோட மாறுபாடு. அண்ட் மீன்கள்ல 5 வகையான செதில்கள் வந்து காணப்படுது. என்னெல்லாம்னு பார்த்தோம்னா எக்ஸ்டிங்க்ட், இது காஸ்மாய்டு ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு எக்ஸ்டிங்க்ட் ஸ்கேல், மறைஞ்சு போனது, இப்போ இல்லை. அண்ட் எலாஸ்மோ பிராங்கஸ். எலாஸ்மோ பிராங்கஸ்ல வந்து பிளக்காய்டு ஸ்கேல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கானாய்டு ஸ்கேல்ஸ் அண்ட் சைக்ளாய்டு ஸ்கேல்ஸ் அண்ட் டீனாய்டு ஸ்கேல்ஸ். ஸோ இந்த 5 டைப்ஸான ஸ்கேல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் எதோட மாறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா தோலோட மாறுபாடு தான். காஸ்மாய்டு, பிளக்காய்டு, கானாய்டு, சைக்ளாய்டு அண்ட் டீனாய்டு. ஸோ இதெல்லாம் வந்து தோலோட மாறுபாடு. ஸோ இவ்வளோதான் வந்து இந்த தோலோட கம்பேரிட்டிவ் அனாட்டமி. அண்ட் நெக்ஸ்ட் அதோட யூரினோஜெனிட்டல் கொடுத்துருக்காங்க, பிரெயின் கொடுத்துருக்காங்க, ஹார்ட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் 1 by 1 நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்ப்போம். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் கமெண்ட் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.